குட் ஈவினிங் கோச்சஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் பேரண்ட் அனைவருக்கும் புரலெப்சியுடைய பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வருஷம் புரலெப்சி வந்துட்டு யூத் லீக்கில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் டீம் என்ட்ரி பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் வந்துட்டு அதுக்கான ட்ரையல்ஸ் வந்து சண்டே நாங்கள் இந்த லாஸ்ட் வீக் வந்து நடத்தி முடிச்சிருக்கோம். 400 பிளேயர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதர்ஸ் டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் தமிழ்நாடு முழுக்க கலந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் புரலெப்சியுடைய ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்டு உங்களுடைய திறமைகளை வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு. பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நான் பேரண்ட்ஸோட தூரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரையல்ஸ் முடிச்சதுக்கு எங்களோட டீம் சார்பாக நான் உங்களுக்கு பெரிய நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு அகாடமியுடைய பயிற்சியாளர் யூத் லீக் சார்பாக நான் உங்ககிட்ட ஒரு பெரிய வேண்டுகோளை நாங்கள் பேரண்ட்டையும் கோச்சஸ்கிட்டையும் நாங்கள் சொல்லணும். மெயினாக பிளேஸ்கிட்ட நாங்கள் இதை ஷேர் பண்ணணும். எதுக்கான வீடியோனா இந்த ட்ரையல்ஸில் நாங்கள் பார்த்தோம் கிட்டத்தட்ட 400 பிளேயர்ஸ். அப்போ எவ்வளோ பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் வந்து வாய்ப்புக்காக வராங்க, எவ்வளோ வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாட்டில் ரொம்ப யூத் லீக் டீம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த இயர் மட்டும்தான் நிறைய கிளப்ஸ் உள்ளே வராங்க. எல்லா கிளப்ஸுமே வந்துட்டு நிறைய செலவுகள் நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லீக்காக இருக்கட்டும், நேஷனல் லீக்காக இருக்கட்டும், எல்லாமே பெரிய எக்ஸ்பென்ஸோடு தான் நடக்கும். அதுக்கு தகுதியானவங்க மட்டும் தான் இந்த லீக்கில் வர முடியும். அப்படின்னு பார்க்கும்போது 10 கிளப் இருந்தால் கூட ஒரு கிளப்பில் ஒரு கேட்டகரிக்கு 35 பிளேயர் தான் அலோடு. வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். இப்போது இந்த இயர் வந்து நிறைய கிளப்ஸ் வரதுனால நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தால் கூட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த குவாலிட்டி இருந்தால் தான் அந்த யூத் லீக் நம்மளால் வந்து விளையாட முடியும். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடுறோம், செட் ஆஃப் கேட்டகரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட் லெவலில் விளையாட வேண்டியது இன்னும் டஃப்பாக இருக்கும். நேஷனல் ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் போகும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அவ்வளோ ப்ராக்டிஸ், அவ்வளோ டீம் ஒர்க்கு, இவ்வளோ செலவெல்லாம் பண்ணி நம்ம ப்ராப்பராக வந்து பிளேயர் எடுக்கலைன்னா பெரிய மைனஸ்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் கோச்சஸ் வந்து இவ்வளோ ட்ரையல்ஸ் பண்ணி நல்ல பிளேஸ் எடுக்கணும்ன்ட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளவே நிறைய நல்ல பிளேயர்ஸ், நல்ல திறமையான விளையாட்டுகள் இருக்காங்க. பிளேயர்ஸ் வெளியே இருந்து கூட்டு வரதுக்கான ரீசன் என்னென்னா ப்ராக்டிஸ்க்கெல்லாம் சரியாக போகிறதில்ல. அதில் தான் பெரிய மைனஸ் சான்ஸ் கிடைக்காம இருக்குது. ரீசன் அதுதான். எங்களுடைய பெரிய வேண்டுகோள் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் உள்ள பிளேஸ் தான் எடுப்பாங்க. அப்போ நம்ம போய் ஒரு கிளப்புக்கு போய்ட்டு செலெக்ஷன் போய் கிடைக்கலன்ற வருத்தப்படுறதை விட்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பயிற்சியை நம்ம எடுத்து நம்ம நல்ல திறமையாக இருக்கிற பிளேஸுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. எல்லா கிளப்புமே இன்ன வரைக்கும் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கணும். அந்த நம்ம ஃபஸ்ட்டு நிறைய பேரண்ட்டுக்கும் புரியல, நிறைய பேருக்கு ஏதோ விளையாடுறாங்க அப்படி இல்லை. யூத் லீக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த யூத் லீக் ஸ்டாண்டர்ட் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இதை ப்ரொஃபஷ்னலாக அந்தந்த அகாடமியில் அவங்க ட்ரைன் பண்ணிக்கணும். அந்த அகாடமியில் கோச்சஸ் வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட் உள்ள இருக்கா இல்லையான்றது அந்த பசங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். கிடைக்கலன்னு வெக்ஸ் ஆகி பந்தை விட்டுறாங்க, அந்த ஃபீல்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அது ஒரு சூழல் வரக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்டாக நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஃபுட்பால் வந்து எந்த லெவலில் இருக்குது, யூத் லீக் ஸ்டாண்டர்ட் என்ன, அப்போ அதுக்கான தகுதி நம்ம வளர்த்துக்கணும். எவ்வளோ நேரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர் ப்ராக்டிஸே பார்த்தீங்கன்னா 1 hour தான் பண்ணுறாங்க. 1 hourல குறைஞ்சி 40 மினிட்ஸ்க்கும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. வாட்டர் பிரேக் இருக்குது, அதில் ரெஸ்ட் டைம் இருக்குது, சார் டைமிங் எல்லாம் 30 மினிட்ஸ் கூட நீங்கள் ப்ராக்டிஸே பண்ண மாட்டீங்க. ப்ரொஃபஷனல் பிளேயர் வந்துட்டு 1/2 hour ஒரு நாளைக்கு பண்ணுறீங்கன்னா 7 நாளில் நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸு 3.5 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு பண்ண வேண்டிய ப்ராக்டிஸ் நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எப்படி ப்ரொஃபஷனல் பிளேயராக வர முடியும்? இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அட்லீஸ்ட் 2 hours நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹார்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ரொஃபஷனல் பிளேயராக டெவலப் ஆகி ப்ரொமோட் ஆகி போக முடியும். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. அண்டர் 15, அண்டர் 13 பிளேஸ்லாம் ஓரளவுக்கு அகாடமியில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அண்டர் 17 பாய்ஸ் வந்துட்டு யாரும் கட்டுப்பாடில் இருக்கக்கூடாதுன்றத அந்த கட்டுப்பாடை விட்டு வெளியே போக ஆசைப்பட்றாங்க. நம்ம யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம வந்து அப்படி ரொம்ப கட்டுப்பாடுகளும் இருந்தாலும் அந்த அகாடமி விட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. புரலெப்சியில் பார்த்தீங்கன்னா 140 அண்டர் 17 பிளேஸ் வந்தாங்க. அதில் நிறைய பேருக்கு ஃபிட்னஸ் இல்லை, கேம் லெவலே ரொம்ப குறைவாக இருக்குது, அவங்க பேசிக்கே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ரீசன் என்னென்னா அவங்க வந்துட்டு அண்டர் 15ஓட கட் பண்ணி அண்டர் 17 ப்ராக்டிஸ்க்கு அவங்க போகிறதில்ல. நிறைய கிளப் நிறைய ட்ரையல்ஸ்லையும் நாங்கள் பார்த்துருக்கோம். நம்ம அந்த தகுதியை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரையல்ஸ் போய் அட்டன் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக நம்ம வாய்ப்புகள் கிடைக்கும். எங்களுடைய பெரிய வேண்டுகோள் என்னென்னா அண்டர் 17 வர்ற பசங்க நீங்கள் ஃப்ரீடம் எதிர்பார்க்காதீங்க. ப்ரொஃபஷனலாக வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க நிறைய கிளப்ஸ் ரெடியாக இருக்காங்க. புரலெப்சியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி டைவர்ட் ஆகாமல் உங்களோட கேரியரை கரெக்டாக கொண்டு போங்க. எஜுகேஷன்லேயும் உங்கள் கவனத்தை கொண்டு வாங்க, ஸ்போர்ட்ஸ்லேயும் கொண்டு வாங்க. இது ரெண்டுக்கும் சரியாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து நிறைய லீக் நிறைய விளையாடலாம்.